ஜனநாயகன் டைரக்டர் வினோத் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய், பூஜா, டே பாபி டியோல் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க இப்போது தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் பொலிட்டிக்கல் திரைப்படம். நம்ம தளபதி விஜய் அவருடைய கடைசி திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி ரசிகர்கள் வெறிகொண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்துடும், அப்போ வந்துடும், நாளைக்கு வந்துடும், எப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிடாதா, எதனா ஒரு நல்ல விஷயம் நடந்து இந்த படத்துக்கு சென்சார் கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் கடைசி வரைக்கும் எந்த ஒரு நல்லதும் நம்மளுக்கு நடக்கலை. நம்ம எந்த ஒரு தீங்கும் யாருக்கும் நினைக்கல. பட் நம்மளுக்கு எல்லாமே நேர்மாறாக நடந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக எப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் நம்ம இந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிப்ரவரி 19 இல்லைனாக்கா பிப்ரவரி எண்டு அதுக்குள்ளே இந்த படத்துடைய சென்சார் பிரச்சனையை முடித்து சென்சார் வாங்கி நம்ம இந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு போய் சேர்த்து ஆகணும்னு சொல்லிட்டு படத்தரப்பில் இப்போதைக்கு முடிவு பண்ணி அதுக்கான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் சிபிஎஃப்சி தரப்பில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அப்பீல் போட்டிருக்காங்க. அதாவது சிங்கிள் பெஞ்சு பார்க்காம நாங்கள் எந்த ஒரு முடிவுக்கு வர மாட்டோம், அங்கே போயிட்டு எங்களுடைய நியாயங்கள் நாங்கள் சொல்லணும், எங்கள் தரப்பில் இருக்கிற எல்லா விஷயங்களும் நாங்கள் சொன்னதுக்கு அப்புறமா தான் வேறு எதனா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்பீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையாமா. ஆஃப் த லைன் வந்து எப்படி சொல்கிறேன்னா ஆஃப்லைனில் அதுக்கான வேலைகள் எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது சென்சார் வாங்குறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ண முடியுமோ எல்லாமே படத்தரப்பில் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு சிங்கிள் பெஞ்சில் வந்து நம்ம கேஸ் ஒன்றும் லிஸ்டிங் ஆகலை. லிஸ்டிங் ஆன உடனே போயிட்டு நான் கேஸை வித்ரா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கிட்டு வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு இந்த படத்தை அனுப்பி நம்ம 2 வாரத்தில் நம்ம எல்லா ப்ராசஸும் முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் இன்றைக்கி ஏரிங் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி வரல. மேபி நாளைக்கு வரலாம், இல்லை நாளான்னைக்கு வரலாம். ஸோ இன்னும் ஒரு நாளில் நம்ம கேஸ் சிங்கிள் பெஞ்சில் ஏரிங் வந்துடும். ஸோ வந்துருச்சுன்னா அவங்க போயிட்டு கேஸை வாபஸ் வாங்குறாங்க. படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பி பிப்ரவரி 19 அப்படின்னாக்கா பிப்ரவரி 26 இன்னும் சொன்னாங்க. ஸோ அந்த டேட்டில் நம்ம தேட்டருக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இப்போ முடிவு பண்ணி எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்குமே தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டேட்டில் மிஸ் ஆகாமல் வந்துருவோன்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். ஆனால் என்ன ஆகும்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு விஷயம், பிப்ரவரி 12 வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக இந்த படம் தேட்டருக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ரொம்பவே பரவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வதந்தி, யார் நம்பாதீங்க. நான் சொல்கிற டேட்லேயே இந்த படம் வருமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.